சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 18 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சீதா, மீரா, துரை 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான் மீரா, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணும், ஏமாந்துடக்கூடாதுன்னு துரை சொல்லிட்டு இருக்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு சொப்னா மட்டும்தான், அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ராம் வராங்க. என்னாச்சு, ஏன் இவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு ராம் கேட்க. உங்க சித்தப்பாவை நம்ம பிளாக்மெயில் பண்ணது உங்க சித்திங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல. அப்படி தெரிஞ்சுட்டா அர்ச்சனா சுபாஷை விரட்டி விட்டுருவா, அது முக்கியம் இல்லை, போனா போகட்டும், ஆனா மீரா சத்யனோட கல்யாணம் நடக்காது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. சொப்னா விஷயம் வெளியே தெரியாம இருந்தா மட்டும்தான் மீரா சத்யா கல்யாணம் நடத்த முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சீதா சொல்ல. சீதா, அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. நம்ம உடனே போய் சொப்னாவை பார்த்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சீதா சொல்ல. சீதா, நானும் கிளம்பி வரேங்கிறாங்க துரை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. சீதா, நீ நினைச்சா எதுவுமே முடியாதது இல்லை, இந்த கல்யாணம் நடக்கணும். எங்க அம்மா இருந்திருந்தா இந்த கல்யாணம் எப்பவோ நடந்திருக்கும், நடத்தியிருப்பாங்கன்னு ராம் சொல்லிட்டு இருக்க. டேய், உங்க அம்மா இல்லைன்னா என்னடா, அதான் சீதா இருக்கால அப்படின்னு துரை சொல்ல. ஆமாம் சீதா, இப்போ அம்மா ஸ்தானத்தில் நீ தான் இருக்க, இந்த குடும்பத்தோட எல்லா நல்ல காரியத்துக்கும் நீ தான் காரணமாக இருந்த, ப்ளீஸ் சீதா அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்துவோம் பாஸ், நீங்கள் இருக்கீங்க, தாடி அங்கிள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கும் பாஸ், நான் நடத்துவேன் பாஸ், என்னால் முடியும், என்னை நம்புங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல. நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்னை நம்புங்க, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அதே தான், சீதா தாயாக இருந்து என்ன மட்டும் இல்லை உங்களையும் பார்த்துப்பா, உங்கள் கல்யாணத்தை அவ முன்ன நின்று நடத்தி வைப்பா, நான் இருக்கேன், சீதா இருக்கா, மாமா இருக்காரு, இது எல்லாத்துக்கும் மேலே தெய்வமாக எங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும், என்னை நம்புங்க அப்படின்னு ராம் சொல்ல. ராம், எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருப்ப, உன் நல்ல மனசுக்கு நீயும் சீதாவும் சந்தோஷமாக இருக்கணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும் ராம் அப்படின்னு சொல்ல. ராமும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தலையாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சேதுவை சுபாஷ் வந்து சொப்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கேட்டுக்குள்ளே போனதும், டே யார் வீடா இது அப்படின்னு கேட்க. அண்ணா, இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நீங்களே எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல. சரின்னு சேதுவும் சுபாஷ் கூட உள்ள போறாங்க. அப்போ சுபாஷ் காலிங் பெல் அடிக்கவும் கரெக்டா சொப்னாவோட தம்பி வந்து டோர் ஓபன் பண்றாங்க. பாவா உள்ள வாங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு சொப்னாவை கூப்பிடுறாங்க. யாரா இவன் உன்னை பார்த்து பாவா பாவாங்கிறான் அப்படின்னு சேது கேட்க. பாவானா மாமான்னு அர்த்தம் அப்படின்னு சுபாஷ் சொல்ல. உள்ள வாங்கன்னு சொல்ல 2 பேரும் உள்ள போறாங்க. சொப்னாவோட தம்பிக்கிட்ட அவங்க எங்கன்னு கேட்டுட்டு, சரி நான் வந்திருக்கேன்னு சொல்ல, அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்ல. சரிங்கிறாரு சொப்னாவோட தம்பியும். இப்படி 2 பேரும் தெலுங்குல பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சேது, டே எப்படிடா தெலுங்கெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கும் தெலுங்குலயே பதில் சொல்றாரு. டே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க. சாரிண்ணே, கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. பல கேள்வி கேட்குறானே, இவங்கிட்ட எப்படி இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணுறது, மாட்டிக்குவன் போல இருக்கு அப்படின்னு சுபாஷ் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாரு. என்னது ஏதோ தப்பா இருக்கே, தெலுங்கு பேசுனா வீட்டில் தெலுங்கு பாட்டா ஓடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே திரும்பி பார்க்கவும் சுபாஷ் சொப்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. சேது பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. டே யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க. நான் தானேங்கிறாங்க சுபாஷ். அது தெரியுது, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. கரெக்டாக சொப்னாவும் அவங்க தம்பியும் வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் அது அப்படின்னு சொல்ல. பாவா எப்படி இருக்கீங்க பாவா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் நல்லா இருக்கேன் பேபி, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல. வணக்கம் சொல்கிறாங்க சொப்னா. பாவா இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல. இல்லை கண்டிப்பாக நீ பார்த்துருக்க முடியாது, இவரு என்னோட ஜெயில் ஃப்ரெண்டு, பேரு சேதுலால் சிங் அப்படின்னு தெலுங்குல சொல்ல. பாபா உங்களை ஜெயிலில் பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொப்னா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, நீ அழாத பேபி அப்படின்னு சுபா சமாதானப்படுத்திட்டு இருக்க. டேங்கிறாங்க சேது. அது மாமா அக்காவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொப்னா தம்பி சொல்லிட்டு இருக்க. சுபாஷ் சொப்னா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேது கடுப்பாகிறாரு. இன்னொரு பக்கம் சீதா, துரை, ராம் 3 பேரும் சொப்னாவோட வீட்டுக்கு போறதுக்காக பிளான் பண்ணி சொப்னாக்கு கால் பண்றாங்க. சீதா கால் வந்ததுமே சொப்னா போனை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சுபாஷ் மட்டும் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சேது அப்படியே கூப்பிடுறாங்க சுபாஷை. அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணையாவா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அற வைக்கிறாரு சேது. டே என்னடா எவ்வளோ நாளா நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. அது 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சுபாஷ் சொல்ல. 10 வருஷமாவா அப்படின்னு வாய் மேலே கை வச்சுறாரு சேது. சொப்னா ஃபோனை அட்டன் பண்ணி சீதா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சுமன் பாவா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க. பாவா வந்துட்டாரு அப்படின்னு சொப்னா சொல்ல. ஓ வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சீதா கேட்க. சிக்கனாங்கிறாங்க துரை. நாங்கள் வந்தால் பார்க்கலாமா அப்படின்னு சீதா கேட்க. வரீங்களான்னு சொப்னா கேட்க. வரோங்கிறாங்க சீதா. ஆனால் நாங்கள் வர விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல. சரிங்கிறாங்க சொப்னாவும். டே என்ன நடந்துச்சுன்னு சொல்றா அப்படின்னு சேது கேட்க. ஹைதராபாத்
பிரான்ச் சரியில்லை, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சுபாஷ் சொல்ல, டேய் கம்பெனியை செட் பண்ணுறான்னு சொன்னால் நீ இதை செட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சேது சொல்ல, அண்ணன் சொப்னா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுண்ணே அப்படின்னு சுபாஷ் சொல்ல, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பலார்னு ஒரு அற வைக்கிறாரு. இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்க என்ன மனுஷன்டா நீ அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க, அண்ணன் இந்த விஷயத்த வச்சுதான் சீதா என்ன மிரட்டுறா, எப்படியோ இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுண்ணே அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, மகா புதுசா கன்னை ஆர்டர் பண்ணியிருக்கா, அதால சுடுபட்டு செத்து போயிடாத, அந்த பொண்ணை முதல்ல ஹைதராபாத்துக்கே அனுப்பிவி, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன், இன்னும் ஒரு நாள் கூட அவ இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அண்ணன் அவ என் பேபி, என்னை விட்டு போக மாட்டானே அப்படின்னு சொல்ல, டேய் ஏதாவது சொல்லி அனுப்பி வைடா, வெக்கம் மானம் எல்லாம் இல்லாம ஏதாவது ஒண்ணுன்னா போய் சொல்வல, அந்த மாதிரி சொல்லி அனுப்பி வை அப்படின்னு சொல்ல, ஐ வில் ட்ரைங்கிறாங்க சுபாஷ். என்ன ட்ரை போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம், அவளை இங்கேயே வச்சுக்க போறியா நீ, அர்ச்சனாக்கும் பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, அனுப்புனா அனுப்பணும், அதை விட்டு ட்ரை அது இதுன்னு பேசினா வச்சுக்கோ, செத்தடா நீ, சொல்லிட்டு வா நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன் பேபி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறானு, உள்ள குழம்பு கொதிக்குதுன்னு, நம்ம 2 பேரும் இருந்து சேர்ந்து சாப்பிட்டு போயிடலானே அப்படின்னு சுபா சொல்ல, டேய் முட்டாளாடா நீ, அசிங்கம் பிடிச்சி போயிருக்க, கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா உனக்கு, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உனக்கு கறி குழம்பு வேணுமா, அனுப்பிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா வா, இல்லைன்னா செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சேது வெளியே போயிடறாங்க. என்ன மனுஷன் இவன், நமக்கே தெரியாம கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு சின்ன வீடு வச்சிருக்கான், இவன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அர்ச்சனாக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சா ரொம்ப கேடியா இருக்கானே, ஃப்ராடு பையன் அப்படின்னு வெளியே நின்று திட்டிட்டு இருக்க, கரெக்டா துரையும் சீதாவும் வந்துடுறாங்க. சேதுவும் டக்குன்னு திரும்பிடுறாரு. அங்கிள் அங்க பாருங்க ஒரு சர்தார் அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஒரு கிளாத் வச்சு அப்படியே மறைச்சுக்கிறாரு சேது முகத்தை. அங்கிள் யார் அங்கிள் இவரு, தனியா நின்று புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல, துரையும் போய் ஹலோன்னு அவரு தொட்டு கூப்பிடுறாரு. இந்த சீதா எங்க இருந்து வந்தா, ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சிருப்பாளோ, நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கா, நாம தான் கண்டுபிடிச்சிட்டாலோ, சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா, இந்த விஷயம் தெரிந்தா மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி போயிடும் அப்படின்னு சேது தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கிள் ஏன் அந்த சர்தார் மூஞ்சியை மறைச்சிட்டு இருக்காருன்னு சீதா கேட்க, அதானே யோ எதுக்கு அந்த மூஞ்சியை மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு துரை கேட்க, கொரோனாங்கிறாங்க சேது. கொரோனாவா, அதெல்லாம் அப்பவே போயிடுச்சே, இப்ப என்ன அப்படின்னு கேட்க, இது வேற, இது புதுசா வந்திருக்கு அப்படின்னு சேது சொல்ல, அங்கிள் இந்த ஆள் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அவர் கையில கட்டியிருக்க வாட்சை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, வாட்சையெல்லாம் மறைச்சிக்கிறாரு சேது. ஆமா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் இவர் முகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படின்னு துரை சொல்ல, ஒருவேளை தீவிரவாதியோ இருப்பாரோ, முகத்தை எல்லாம் மறைக்கிறாரு அப்படின்னு சீதா கேட்க, ஹலோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு துரை கேட்க, ப்ராப்ளம் நை நீ போ அப்படின்னு சொல்ல, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சீதா சொல்ல, அச்சோ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிக்கிறாரு சேது. பாத்தீங்களா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, பிரச்சனையா நீ தான் பிரச்சனையான்னு யோசிக்கிறாரு சேது. தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்க, தமிழ் தெரியாதுங்கிறாங்க, இவ வேற நேரம் காலம் தெரியாம கடுப்பேத்திக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, என்ன பஞ்சாபா அப்படின்னு சீதா கேட்க, இல்ல என் தம்பி தான் வச்சுட்டான் பெரிய ஆப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே நான் எங்கனால ஹெல்ப் பண்ண முடியும்னு சீதா கேட்க, நீங்க போனாலே பெரிய ஹெல்ப், நீங்க முதல் போய் தொலைங்கன்னு யோசிக்கிறாரு. தாடி அங்கிள் இந்த கேனத்தனமான மூஞ்சியை நான் இங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சீதா சொல்ல, சீதா எட்ட இருந்து பார்த்தா வடநாட்டுக்காரமா இருக்கான், ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம ஊருக்கார சைகை மாதிரியே இருக்கே அப்படின்னு துரை சொல்ல, தாடி அங்கிள் இந்த திருட்டு மொழியை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானுன்னு சீதா சொல்ல, ஆமா சீதா பெரிய மூஞ்சி சின்ன கண்ணு, நானும் இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்க இருந்தா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, அங்கிள் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சீதா கேட்க, என்ன இப்படி கேட்ட, 8 வருஷம் நான் மும்பை தாராவில இருந்தேன், ஹிந்தி தெரியும் மராட்டியும் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹிந்தியில ஏதாவது பேசுங்க அப்படின்னு சீதா சொல்ல, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க சேது. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க, சேது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம காக்கா வலிப்பு வந்த மாதிரி பண்றாரு. உடனே துரை நெஞ்சு வலிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்ல, திரும்பவும் நெஞ்சு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு சேது. ஏன் ப்ரோ இப்படி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நம்ம சொப்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ்க்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டு இருக்காங்க சொப்னா. பாபா நானே உங்களுக்காக மார்க்கெட் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொப்னாவோட தம்பி சொல்ல, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் கட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி பாவா, நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, அது ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ண பார்த்தாங்க, அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தினேன், அதனாலதான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நாங்க உங்களை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்தப்போ எதுக்காக ட்ரக்ஸ் கேஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானே, அவன் முதல்ல ட்ரக்ஸ் கடத்திட்டு இருந்தானாமா, அதனால பொதுவா ட்ரக்ஸ் கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல, டே முதல்ல உன்னை போட்டு தள்ளணும்னு யோசிக்கிறாங்க சுபாஷ். அப்புறம் பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் சாப்பிடணுமா இல்லை நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா, சொல்லு சொப்னா, நான் சாப்பிடணுமா இல்லை இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க சொப்னா. இன்னொரு பக்கம் துரையும் சீதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே சுபாஷோட செப்பலெல்லாம் பார்த்துறாங்க. சுபாஷ் இங்கே தான் இருக்கான். ஒரே டைமில் சொப்னாவையும் அர்ச்சனா 2 பேர்த்தையும் ஏமாத்துறாரு. இது இப்படியே விடக்கூடாது, முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க சொப்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சுபாஷ் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.